சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்சனுக்கும் பிரக்னனந்தாவுக்கும் நடந்த ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் நம்ம டை பிரேக்கில் பிளிட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளிட்ஸ் டை பிரேக் 5+5 நினைக்கிறேன். ஸோ 5+2 ஆக்சுவலாக. ஸோ 5+2. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து ஒயிட்டு, மேக்னஸ் வந்து பிளாக்கு. கேம் வந்து நம்ம மேக்னஸோட பக்கம் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரக் வந்து கேம் வந்து F4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ F5 G3. ஸோ ஃபேன் ஷட் ஆஃப் பண்ணுறதுக்காக அடுத்து அந்த ரூக்கை உடனே அட்டாக் பண்ணுறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரேடாக இருந்தது. ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. என்னடா அது ஓப்பனிங்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் F3க்கு அப்புறம் பிஷப்பால் நைட்டை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூ மூவ்ஸில் அதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது புரிய ஆரம்பிக்குது. எல்லா பானையும் லைட் ஸ்கொயரில் வச்சுட்டு தன்னுடைய டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் போட்டு டார்க் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவரோட பிளான். ஸோ குயின் E1, பின் அதுக்கப்புறம் பிஷப் டு G7, பான் டு D4, அதுக்கப்புறம் பான் டு C6 அண்ட் தென் குயின் செட் கேஸ்லிங். ஸோ ப்ரக் வந்து குயின் செட் கேஸ்லிங் பண்ணிடுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் டு C7. நைட் C7க்கு அப்புறம் நைட் A4 போகிறாரு இந்த ஸ்கொயரை வந்து பிடிக்கிறதுக்காக. பட் பான் டு D6. ஸோ பான் டு D6னால இப்போ இந்த ஸ்கொயர் வர முடியாது. ஸோ கிங் B1 வந்து விளையாடுறாரு ப்ரொஃப்ளாக்டிக்காக. பான் டு B5, கிக்கிங் த நைட் அவே. நைட் திரும்பவும் C3 போயிடுது. ஸோ நைட் டு D7. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனிங்கில் பிஷப் பேரை வந்து கொடுத்ததுக்கப்புறம் கூட பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. இந்த பிஷப் வந்து டெவலப் ஆகிருக்கு. 2 நைட்டும் செகண்ட் ரேங்கில் தான் டெவலப் ஆகிருக்கு. அண்ட் ப்ரகுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட்டோட நைட்டு ஆர் இந்த C3 நைட் மட்டும் டெவலப் ஆகிருக்கு. மற்றபடி டெவலப்மெண்ட்னு பெருசாக எதுவும் நம்ம சொல்ல முடியாது. கேஸ்லிங் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் பிஷப் பேர் இருந்தாலும் கூட பெருசாக ஆக்டிவேட் ஆக முடியாதனால எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பிளாக் வந்து ஸ்லைட்லி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பொசிஷன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா. அண்ட் இவால்யூஷன் பாரும் அதை தான் சொல்லுது. ஸோ பான் டு G4, நைட் B6. ஸோ நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ H4, H5, ரூக் H2. அண்ட் ரூக் H2க்கு அப்புறம் ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேவைப்படுற ஃபைலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அவரோட ஐடியா. ஸோ பிஷப் F6. ஸோ ரூக் இனிமேல் எங்கேயும் மூவ் ஆக முடியாது. ஸோ பிஷப் டு F2 அதனால். அண்டு சில இடங்களில் வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். பட் அட் த சேம் டைம் உங்களோட பிஷப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் பிஷப்பாக மாறிடும். பிஷப் F2, அதுக்கப்புறம் குயின் டு D7, ரூக் G2 வராரு, பான் டு A5. ஸோ வந்து கிங் வந்து ஒரு பக்கமாக ஓரமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கேஸ்லிங் பண்ணாமே வந்து அட்டாக் வந்து தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு குயின் சைடில். ஸோ பிஷப் D3, பான் டு B4, நைட் E2, பின் அதுக்கப்புறம் நைட் CD5. நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணிடுறாரு. இந்த ஒரு வீக் பானை வந்து டார்கெட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து திரும்ப ஏன்னா இந்த நைட்டு அங்கேவே இருக்க போகிறது கிடையாது. அதனால் அடிஷ்னலாக வந்து ஓகே குயினையும் டெவலப் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் டெவலப்பிங்கும் பண்ணுறாரு. பான் டு A4, அதுக்கப்புறம் C4 வந்து ரஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் B இன்ட்டு C3. அண்ட் இந்த பொசிஷனில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது இந்த பானை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஸோ B இன்ட்டு C3, இன்னொன்று வந்து நைட் இன்ட்டு C3. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து B இன்ட்டு C3 அடிக்கிறாரு. இதனால் B5 வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகுது. பட் இந்த B5 வந்து யார் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களால தான் வந்து கேமை வின் பண்ண முடியும். சரி, நைட் இன்ட்டு C3 அடித்தா என்ன ஆகும், அதில் ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்னா, இன்ஃபேக்ட் இது வந்து ஒயிட்டுக்கு பெட்டர் வேரியேஷன். ஏன்னா குயின் இன்ட்டு C3க்கு அப்புறம் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு செமி ஓப்பன் ஃபைல் இருக்கும். நம்ம அவங்கள டார்கெட் பண்ண வாய்ப்பு அதிகம். பட் இங்கே கால்சன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே B5 வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருவார். A3, அதுக்கப்புறம் C4, நைட் E7. அண்டு ஃபர்தராக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாமல் நைட்டை நீங்களே இன்வைட் பண்ணுற மாதிரி ஆகிடும் கேமுக்குள்ளே. ஸோ நைட் C3. ஸோ இந்த ஸ்கொயர்ஸ்லாம் வந்து கண்ட்ரோலில் வைக்கிறாரு, அதுதான். ஸோ பான் டு D5, அதுக்கப்புறம் குயின் E2 பார்க்குறோம். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி ஓகே நம்ம C5 இப்போ அட்வான்ஸ் பண்ணலாமா, நைட் C4 இருக்குது. டேக் பண்ணாலும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பானை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ எந்த பான் பிரேக்கும் பானையும் அட்வான்ஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ரேங்கில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரூக் B8 போட்டு டிஸ்கவரி செட்டப் பண்ணுறாரு. அதனால் கிங் C1, D இன்ட்டு C4, அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C4, நைட் இன்ட்டு C4, குயின் இன்ட்டு C4, அதுக்கப்புறம் நைட் டு D5. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து கேன்சல் பண்ண சொல்லுது கிங் சைடில். எவ்வளோ பெரிய கேஸ்லிங் பார்த்தீங்களா. ஆனால் அதுக்கு டபுள் ஓ தான் போடுவாங்க. ஸோ இது செஸ் 960. அண்ட் இது ஏன் கேன்சல் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இந்த ரூக்கை வந்து கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறதுக்காக தான்.
இதே மாதிரி பண்ணுவார், கொஞ்சம் லேட்டராக வந்து பண்ணுவார். நைட் டு D5, G இன்ட்டு F5 அதுக்கப்புறம் அண்ட் ஸோ இங்கே நைட் இன்ட்டு D5 கூட விளையாடலாம். ஒயிட் வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா குயின் ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி பொசிஷன்ஸில் வந்து பிளாக் வந்து பெட்டராக இருப்பாங்க. ஸோ ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் தான். ஸோ இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இட் ரிமைன்ஸ் இஸ் அ பேட் பிஷப். ஸோ கேமில் வந்து பார்த்திங்கன்னா GF5, குயின் B7 பார்க்குறோம், த்ரெட்னிங் டு இன்ஃபில்ட்ரேட் ஆர் செக்மேட். ஸோ அதை ரூக் மூலயமா வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. பட் நவ் பேர் வந்து இன்னும் ஃபர்தராக மேலே போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ கால்சன் இஸ் நவ் கம்ப்ளீட்லி வின்னிங். பட் எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ G takes F5 விளையாடுறாரு. இதனால் திரும்ப பார் கீழே வந்துடுது, ஈக்குவல் கேம். அதுக்கு இங்கே வந்து ப்ரக் வந்து நைட் இன்ட்டு D5 விளையாடணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொசிஷன்ஸில் டைம் ப்ரெஷரை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ லைக் 7 செகண்ட்ஸ் அண்ட் 12 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால் துல்லியமாக இங்கே வந்து விளையாடுறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரூக் டு C2 விளையாடின உடனே குயின் சைடில் வந்து கிங் சைடில் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு ஓப்பன் G5 வச்சு. ஸோ அவரால் அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் கிளியராக புரிஞ்சிருக்காரு. ஏன்னா இவரோட அட்டாக் இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் ரீசன். ஸோ நைட் A4 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் B1 செக்கு. இங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கால்சன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான சீக்வன்ஸ் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அண்ட் அந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் கேம் வந்து ஃபர்தராக போகாது. ஸோ ரிசைன் பண்ணிடுவோம். என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ குயின் சாக்ரிஃபைஸ், குயின் இன்ட்டு D1 செக்கு. அதாவது குயின் இன்ட்டு D1 செக்கு. அதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் அண்ட் தென் ஃபோர்க். ஸோ கிங் C1, பின் அதுக்கப்புறம் குயினை வெட்டுறாரு. இதில் இன்னும் பிரமாதம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆகிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸில் அகெயின் நான் சொல்கிற மாதிரி இந்த பிஷப் வந்து கேம்குள்ளே வராதனால தான் பெரிய இஷ்யூவே. அண்ட் பிஷப் F2 அண்ட் தென் கிங் F7, கிங் C2 வராரு. பின் அதுக்கப்புறம் ரூக்கை வந்து G5 வழியாக உள்ளே கொண்டு போக போகிறாரு. இந்த பொசிஷனில் வந்து பிஷப்பை நம்ம ரேண்டமாக இல்லை, இந்த மாதிரி ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணலாம்னு நினச்சா இங்கே இந்த மாதிரி ஒரு மூவ் இருக்குது. ரூக் G2 செக். ஸோ ரூக் G2 செக் வைப்போம். பின் அதுக்கப்புறம் கிங் C3, பின் அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் A2 அண்ட் தென் A pawn runs. அண்ட் எப்படினாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு பீஸ் வந்து இதை பானை வந்து குயினாக தடுக்கிறதுக்கு ஒரு பீஸ் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் கிங் D3 விளையாடுறாரு ப்ரொஃப்ளாக்டிக்காக. ஸோ ரூக் G2, ரூக் C2 போட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அது வேணால் பின் ஆக்சுவலாக. ஸோ இப்போ மல்டிபிள் பின்ஸ் இருக்குது. இந்த பிஷப் பின்னில் இருக்குது, பான் பின்னில் இருக்குது. ஸோ நைட் C5 ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டிக்கலி மிஸ்டேக். ஸோ பிஷப் டேக்ஸ் D4, த செகண்ட் பிரில்லியன் மூவ் ஆஃப் தி கேம். ஸோ பிஷப் டேக்ஸ் D4க்கு அப்புறம் அவர் நைட் B7 ட்ரை பண்ணி ரூக் அட்டாக் பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் ரூக்கை D5 வச்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஆக்சுவலாக ரூக் D5. இந்த பொசிஷனில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, பிஷப் D4 அடித்தோம்னா ரொம்ப சிம்பிள், ரூக் இன்ட்டு D4. அதுக்கப்புறம் இந்த என் கேமு நைட் இருக்கு, எங்கே சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சமாளிக்க முடியாது. ஏன்னா ரூக்கை வந்து அந்த பானை வெட்டிட்டு இந்த மாதிரி செகண்ட் ரேங்கில் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூக்கை கூட வெட்டி கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் குயின் எடுத்துடலாம். அதனால் வந்து இந்த பொசிஷனில் வந்து நைட் B7க்கு அப்புறம் ரூக் D5 மேக்னஸ் வச்ச உடனே இங்கே ரிசைன் பண்ணுறாரு. சப்போஸ் இதை வந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், சரி ஓகே நம்ம வந்து இந்த நைட்டை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா தென் பிஷப் டேக்ஸ் F2 இஸ் கம்மிங். ஸோ அப்போ நம்ம பிஷப் இன்ட்டு இதான் அடிக்கிற மாதிரி இருக்கும். சேம் டாக்டிஸ். ஸோ ரூக் இன்ட்டு D4 செக்கு அண்ட் கிங் இன்ட்டு D4, பின் அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் C2. ஸோ சேம் டாக்டிஸ் அகெயின் ரூக் இன்ட்டு A2, அதுக்கப்புறம் A pawn வந்து அகெயின் இட் வில் ரன் டவுன். ஸோ ஒயிட்னால ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த பொசிஷனாவது நைட்டு பக்கத்தில் இருந்தது. பட் இங்கே வந்து தூரமாக தான் இருக்குது. பட் ஓகே, நைட் C4 போகலாம். பின் அதுக்கப்புறம் ரூக் மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரூக்கை மூவ் பண்ண முடியாது. ரூக் A1 தான் போகணும். அண்ட் அதுக்கப்புறம் கிங் C3. இது வந்து வின்னிங் பொசிஷன் தான். இப்போ என்னத்துக்கு செக்கு அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ரூக்கை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பானை பிடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஸ்டஃப் தான் அவங்க லெவலில். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ரிசைன் பண்ணிடுறாரு பிரக்னானந்தா. அண்ட் இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபர்தராக அடுத்தடுத்த ப்ராக்கெட்குள்ளே வந்து அட்வான்ஸ் ஆகி போகிறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பேஜை வந்து நம்ம பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ இது வந்து லோயர் ப்ராக்கெட்டோட ரிசல்ட்ஸ் பேஜ். ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸோட செமிஃபைனல்ஸ் வந்து ஆடினார். பின் அதுக்கப்புறம் மேக்னஸ் வந்து அர்ஜுனோட ஆடி அர்ஜுனை பீட் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்ப ஹிக்காரோட ஆடிருக்கார் மேக்னஸ். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹிக்காரோவை பீட் பண்ணி ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டில் அவர் தேர்டு ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. $100,000. ஸோ பெரிய ப்ரைஸ் அமௌண்ட் ஆக்சுவலாக. அதுக்கு செகண்ட் ப்ரைஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹையர் ப்ராக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்பர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து லெவோன் அரோனியன், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் நீமன் வந்து பார்த்திங்கனாக்கா செகண்ட் ப்ரைஸ். ஸோ லெவோன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம் லாஸ் வேகஸோட சாம்பியன்.
ஸோ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ லெவோன் மாதிரியான ஒரு சீனியர் பிளேயர் இந்த அளவுக்கு கேலிபராக இவங்க லெவலில் விளையாடுறது, அதுவும் செஸ் 9-6ல் விளையாடுறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ யா ஸோ இதுக்கப்புறம் கிராண்ட் ஸ்லாம் வந்து எப்போ அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனப்பில் இருக்குது. எக்ஸாம்பிள் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கேம்ஸ் நம்ம கவர் பண்ணோம். முடிஞ்சால் நம்ம போன வாட்டி வென்யூவை விசிட் பண்ண மாதிரி இந்த வாட்டி நான் விசிட் பண்ணி உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.